உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்பாவை லவ் பண்றேன்னு சொல்றல்ல, அப்பா பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு அவனை பத்தி நிறைய விஷயம் தெரியுமே. ஏய், என்ன பாப்பா என்ன சொல்றா? நிறைய அடிச்சு விடுறாளா? யோ, பாப்பா என்னாண்ட உன்னை பத்தி என்ன தெரியும்னு கேட்டுச்சு. எனக்கு உன்னை பத்தி நிறைய தெரியும்னு சொல்லிருந்தேன். பாப்பா, என்ன பத்தி உனக்கு தெரிஞ்ச அளவு கூட இவ இருக்கா இல்ல, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாத. யோ, சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்லாதனா? சரியா, உன்னை பத்தி நானும் சொல்றேன், அதுவும் சொல்லட்டும். யார் அதிகமா சொல்றாங்கன்னு பாப்போமா? சரி சரி சொல்லு. சொல்றேன் பார். உங்க அம்மானா உனக்கு உசுரு. அவங்க போனதுல இருந்து உனக்கு ஸ்வீட்டையும் பிடிக்காது, அந்த மீசக்கார மாமாவையும் பிடிக்காது. கிரீன் டீனா உனக்கு பிடிக்கும். தாத்தா பாட்டி மேல நீ உசிரியே வச்சுக்கிற. பாட்டியை விட தாத்தா ஒரு படி அதிகம். நீ உங்க அம்மாவுக்கு அடுத்தபடியா பொம்மி அக்கா மேல உசிரியே வச்சுக்கிற. பொம்மி அக்காவும் உன்னை விட்டு போனதுல உனக்கு எல்லாமே வெறுத்து போச்சு. உனக்கு பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். தனியா குந்திங்கன்னா அந்த கிட்டாரை வச்சு வாசிக்கினே இருப்ப. தோ இப்ப கூட உன்னோட நெஜ வேலையை விட்டுட்டு அஞ்சலி ஸ்வீட்ஸ் எடுத்து நடத்துறனா, அதுக்கும் உங்க அம்மாவும் பொம்மி அக்காவும் தான் காரணம். இவ்ளோதானா? நது இவ்ளோதானாவா? நான் எவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். நான் சொல்லட்டுமா? சரி சொல்லு பாக்கலாம். அப்பா பத்தி நான் சொல்றேன் கேளு. அவருக்கு வெள்ளை ஷர்ட்னா ரொம்ப பிடிக்கும். இப்பதான் இப்படிலாம் ட்ரெஸ் பண்றாரு. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் கர்ச்சிஃப் எடுத்து தலையில கர்ச்சிஃப் கட்டிக்கிட்டு, நீ கூட சொன்னி அந்த கிட்டாரு அத மாட்டிக்கிட்டு அப்படியே ஸ்டைலா பைக்ல வந்தாருன்னா அந்த காலேஜ் அசந்து நிக்கும். அவருக்கு பிடிச்ச வண்டி புல்லட் தான். அதோட நம்பர் கூட 6743. இது அவங்க அம்மாவோட பிறந்தநாள் வருஷமும் தேதியும். அப்பா அடிக்கடி கோவத்துல சொல்ற வார்த்தை ஷிட். அவருக்கு ஸ்வீட்டே பிடிக்காதுன்னு யார் சொன்னா? அவருக்கு பால் கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். அப்பா முதல்ல வாங்கின சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 20,000. எப்படி பாப்பா உனக்கு இவ்வளவு விஷயம் எப்படி தெரியும்? தாத்தா பாட்டி உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்கப்பா. அவங்க கிட்ட உங்களை பத்தி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அப்புறம் வெளியே விளையாடும் போதெல்லாம் உங்க பைக்கை பார்ப்பேன். அப்புறம் உங்க ரூம்ல உங்க அம்மாவோட போட்டோவை நான் பார்த்தேன். அப்போ அதான் உங்க பைக் நம்பர்னு நானே புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நீங்க ஏன் இப்படிலாம் சாதாரணமா ட்ரெஸ் பண்றீங்கன்னு தர்ஷினி ஆண்டி கிட்ட கேட்டேன். நான் கேட்டதுக்கு உடனே தர்ஷினி ஆண்டிக்கு சொன்னாங்க, நீங்க காலேஜ் படிக்கும் போது அப்படிலாம் ட்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. இப்படிதான் உங்களை பத்தி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. ஏய், பாத்தியா? பாப்பா வந்து முழுசா ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கா. நீயும் தான் இருக்கியே, வந்து 6 மாசம் ஆச்சு. என்ன பத்தி மேலோட்டமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓவர பெருமை பத்திட்டு இருக்க. உன்னை விட பாப்பாக்கு என் மேல பாசம் ஜாஸ்தி. அதனாலதான் என்ன பத்தி அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சிருக்கா. பாப்பா அவ கிடைக்கிறா. பாப்பா சாப்பிடலாமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.